லஞ்ச கண்காட்சியாக வைத்து அதை குற்றுகளை கேட்ட நீங்களே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துள்ளோம். இந்த செய்தி, இந்த தருணம், இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கையில இருக்கிறோம். அதனால்தான் இந்த 10 லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற தலைப்பிலே இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் நாங்கள் சந்தித்தோம். சத்துணவு ஊழியர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நீங்க தான் குறிப்பிடுறீங்க. அந்த அரசை வழிநடத்தக்கூடியவர்களே நீங்க மாநாட்டுக்கு விருந்தினர்களா அழைப்பது முரண்படா இல்லையா? முரண்பாடு இருக்கக்கூடியது. சட்டமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்துல வாக்குறுதிகளை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தகப்பனார் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாதான் செஞ்சிருக்கிறாரு, நீங்க என்ன சொன்னதே செய்யல அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தான் இந்த முதல்வர். இந்த காலை உணவு திட்டம் பல விதங்கள்ல தொல்லைகளை ஏற்படுத்தி இருக்கிறது சத்துணவு ஊழியர்களுக்கு அப்படின்ற குறிப்பிட பல விஷயங்கள் தகவல்கள் வருது. அது உண்மைதானா? இந்த மாதிரி பிரச்சனைகள்? காலை உணவு திட்டம் என்பது அதாவது கிராமங்களிலே அங்க இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுப்பூதியத்திலே, ஒரு சொற்ப ஊதியத்திலே நியமித்து காலை உணவு வழங்கப்படுகிறது. அதுல ஒன்றும் குறைபாடுகள் எங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த காலை உணவு திட்டத்தை வலுப்படுத்துவதோ மாலையிலே உணவு வழங்குவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன் மற்ற மாநிலத்திலே பிரியாணி வழங்குவது போல் தமிழ்நாட்டில் பிரியாணி வழங்குவதை பற்றி கூட நாங்கள் கவலைப்படல. ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள். இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்து இந்த மாநில ஓய்வூதியம். இன்னைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு அமல்படுத்துங்கிறதா குரல் கொடுக்கிறாங்க. இந்த அரசு ஊழியர்களை பற்றி சொல்ல போனா இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் தாய் சங்கங்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் சில சங்கங்கள் தாய் சங்கம் என்ற பெயரில் இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களை போராட்ட களத்திற்கும் ஆர்ப்பாட்ட களத்திற்கும் களத்தில் இருக்கிறாங்களே தவிர இப்ப நடைபெற்ற பேச்சுவார்த்தையில கூட மரியாதைக்குரிய சுகர்தீப் சிங் IAS அவர்கள்ட்ட கூட இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த தாய் சங்கம் என்று கூறக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஜாக்டோஜி அமைப்பு, கோட்டோஜி அமைப்பு என்ற அமைப்புகள்லாம் கூட்டத்துக்கு தான் சத்துணவு பணியாளர்களை பயன்படுத்துறாங்களே தவிர அங்கன்வாடி பணியாளர்களை பயன்படுத்துறாங்களே தவிர ஆனா அவருடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக வாய் திறக்கவே இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. தாய் சங்கமே தங்கை சங்கம் 6/12/95 வேலூர்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழைச்சு மாநாடு நடத்தணும். அதுக்கு எந்த தாய் சங்கமும் எங்களுக்கு துணை நிற்கல. தனிப்பட்ட முறையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அமைப்பு தான் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேலூர்ல 6/12/95 அழைச்சு இந்த மாநாட்டை நடத்தணும். அதே போல எந்த தாய் சங்கம் தயவு இல்லாமல் சத்துணவு பணியாளர், அங்கன்வாடி பணியாளர் கூட்டமைப்பு தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அழைத்து இந்த மாநாட்டை நடத்தி ஒரே நாள் வள்ளுவர் படத்துல 15 சலுகைகளை பெற்றிருக்கோம். அதே போலதான் அடுத்த மாதம் நடத்தக்கூடியதும் தாய் சங்கங்களை பின்னாலே செல்லாமல் சத்துணவு பணியாளர், அங்கன்வாடி சங்கங்கள் கூட்டமைப்பே 3வது முறையாகவும் வெற்றி காணும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இருக்கு. ஊதியமா மாற்றணும் ஒண்ணு. 2வது அகவிலைப்படியுடன் அந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு குறைந்தபட்சம் 7,850 ரூபாய் வழங்கணுங்கிறது. அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதுவரையும் தமிழ்நாடு அரசு இந்த இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணல. அந்த கோர்ட் தீர்ப்பு இன்னும் அமல்படுத்தப்படல. அந்த 7,850 ரூபாய் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க தீர்ப்பு அமல்படுத்தணும். அகவிலைப்படியுடன் அந்த குடும்ப ஓய்வூதியத்தை வழங்கணும். ஓய்வு பெற்று தள்ளாட இல்ல ஊருக்கு சோறு போட்ட ஊழியர்களுக்கு இன்னைக்கு சோறுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையில நிற்கிறாங்க. ஊருக்கு சோறு போட்ட ஊழியர்கள் இன்னைக்கு சோறுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ண முடியல. மருத்துவ காப்பீட்டுடன் தமிழக முதல்வர் அறிவித்திருந்த இந்த அகவிலைப்படி உயர்வு உட்பட்ட கவர்மெண்ட் அரசு பணியாளர்களுக்கான சலுகைகள் இப்போ உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா? உங்களுக்கு உண்டாகுதா? இல்ல போராட்டங்களை தொடர்ந்து ஒரு 9 சலுகைகள் அறிவிச்சார் இல்லையா 2-3 மாதங்களுக்கு முன்னாடி? அது உங்களுக்கும் கிடைச்சிருக்கா? அதாவது கிராம கடைகளை ஊழியருக்கு ஒரு குறைந்தபட்ச கிராம கடைகளை ஊழியர்கள் வில்லேஜ் விஓக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அவங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்ட் ஸ்கேல், நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அவங்களுக்கு நீங்க மருத்துவப்படி, நீங்க ஆண்டுக்கு முறை அகவிலைப்படி அப்படிங்கிறதோட நீங்க அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த மாநில மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்திருக்கீங்க. முதல்வர் அவர்கள் வருகை தருவதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரா? கண்டிப்பா முதல்வர் கலந்துக்கிறாங்க. தலைமை அதுக்கு உத்தரவாதம் அளித்து விட்டது. கண்டிப்பாக 3 தேதி கேட்டிருக்காங்க. 3 தேதி குறிப்பிட்டு நாளைய தினம் கொடுக்கிறோம். கண்டிப்பாக முதல்வர் பங்கேற்கிறார். அதுல எந்த மாற்றமும். தாய் தங்கனை மீது ஏதாவது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அவங்க எல்லாரையும் அரவணைச்சுதானே போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது எங்களுடைய குறைகளை அவங்க பேசலன்னு நீங்க குறிப்பிடுறீங்களா? கண்டிப்பாக குறைய சொல்லித்தரும். தாய் சங்கங்கள் என்பது நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா நீ விரிவா கேட்கறீங்க. ஓப்பரா சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், சிஎன்டி அலுவலர் கழகம் போன்ற தாய் சங்கங்கள் ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுடைய உழைப்பை சுரண்டி உள்ளது. வள்ளுவர் கோட்டம் பணி நடக்கிறதுனால என்ன ஏறத்தாழ எங்களோட பணியாளர்கள் 50,000 பேர் 60,000 பேர் கலந்து கொள்வாங்க. அதனால இன்னும் இடம் தேர்வு பண்றதுல இன்னும் முடிவாகல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிவாயிடும். 47,000 பேர் பணியாற்றுகிறார்கள். ஏறத்தாழ 45,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலி பண்ணிடும். இந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதற்கு பணியாளர்களை நியமி ஒரு கிளரிக்கல் போஸ்ட் என்பது 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த கிளரிக்கல் ஒர்க்கை பார்க்கலாம். ஆனா சத்துணவு வழங்கும் பணியை 2 நாள் கழிச்சு பண்ண முடியாது. முட்டை என்பது 900 முட்டை குறித்த நேரத்தில் உரிச்சாகும். ஒரே ஒரு சத்துணவு ஆயா, சத்துணவு திட்டத்தில் ஒரே ஒரு ஆயா சென்னை மாநகராட்சி போன்ற மாநகராட்சிகள் ஏறத்தாழ 800 குழந்தைகள் 900 குழந்தைகள் படிக்குது. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு சத்துணவு ஆயா சமையல் பண்ணிக்கணும். 12:50 மணி அடிக்கிற நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள 900 முட்டையை அவிக்கணும். 900 முட்டையை ஒரு சத்துணவு ஆயா உரிக்கணும். இந்த அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் இதர பணி அரசு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய வேலைப்பளு அதிகமா இருக்கும்போது மற்ற அரசினுடைய பணிகளில் ஈடுபடுத்துறாங்கன்னு அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது? பிற துறைகளுடைய பல்வேறு பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அந்த மல்டி பர்பஸ் நர்ஸ் அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய பணிகளை பூரா அங்கன்வாடி பணியாளர்கள் தலையில சுமத்துறாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து நாங்க எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லது நடக்கும்போது பாராட்டுவோம், தவறுகள் நடக்கும் போது வழக்காடு மன்றம் செல்வதும் நாங்க தான். எந்த ஒரு அரசியல் கட்சி பின்னணிக்கு போறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டால் ஜனவரி முதல் வாரத்திலேயே கூடி ஒரு முடிவெடுத்து என்ன முடிவெடுப்போம், யாரோட கூட்டணி வைப்போம் அப்ப சொல்லுவோம். 2.5 லட்சம் சத்துணவு ஊழியர்கள், 2.5 2.5 lakhs எம்ப்ளாய்ஸ், ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டு, அந்த கணக்குல தான் 10 லட்சம் ஓட்டு. நாங்க ஏற்கனவே போன பாராளுமன்றத்தில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் ஒரு ஓய்வு பெற்ற சத்துணவு பணியாளர் வேட்பாளர் வைத்திருக்கோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்க்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அமமுக கழகத்தையும் நாங்க பார்க்கல. இப்ப நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்றைய முதலமைச்சர் அவர்கள் உங்களோட தகப்பனார் காலத்துல முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இவ்வளவு சலுகை எல்லாம் சொல்லாத தேர்தல் வாக்குறுதி கொடுக்காததெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன கொடுத்ததே செய்யலங்கிறத ஞாபகம் பண்றதுக்காக தான் நாங்க இந்த மாநாட்டை நடத்துறோம்னு சொல்றோம். புரியா மேடம்? வேற என்ன பாக்குறீங்களா? இப்ப கொடுத்துருக்க பாக்குறீங்களா? இப்ப கொடுத்துட்டு பாக்குறீங்களா? சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நிரந்தரமா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை மாற்றி கொடுப்போம் 2 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க.